வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். காந்தியார் வாழ்ந்த காலத்தை காட்டிலும் தற்பொழுதைய சூழல்தான் அவரது தேவை மிகுதியாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்து. பிரிவினை தீயில் குளிர்காயும் சக்திகளை வீழ்த்தி தேசத்தந்தை காண விரும்பிய சகோதரத்துவ இந்தியாவை மீண்டும் மலர செய்வோம் என சூளுரை. சென்னை எழும்பூரில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மரியாதை. டெல்லி ராஜபாதையில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். கதர் மற்றும் கிராம பொருட்களை அதிகளவில் வாங்கி நாட்டிற்கு வலிமை சேர்த்திட வேண்டும். காந்தி ஜெயந்தியை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். மகாத்மா காந்தியின் 156வது பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பேரணி. காமராஜர் சிலை தொடங்கி எழும்பூர் வரை பேரணியாக சென்ற காங்கிரஸ் கட்சியினர். சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி அக்டோபர் 8ஆம் தேதி அதிமுக மனித சங்கிலி போராட்டம். அனைத்து மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அக்டோபர் மாதத்தில் மழை பொழிவு இயல்பை விட குறைந்தே பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். 3வது வாரத்தில் வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தலைமையில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் R.S. பாரதி, செய்தி தொடர்பாளர் T.K.S. இளங்கோவன் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றுகின்றனர். ஜீவகாருண்யா மாநாட்டிற்கு கசாப்பு கடைக்காரர் அழைப்பது போல் திமுகவை விசிக அழைத்துள்ளது. மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுகவை விசிக அழைத்திருப்பது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். விசிகவின் மது ஒழிப்பு மாநாடு தற்பொழுது மகளிர் மாநாடாக மாறிவிட்டதாக தமிழிசை விமர்சனம். தமிழகத்தில் முதலில் மதுவிலக்கை அறிவித்தால் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க தயார் எனவும் திட்டவட்டம். சிறுத்தை ஆரம்பிச்சு சிரித்து போய் கொண்டிருந்தது என்று மாநாடு அப்படிதான். இன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு என்பது மகளிர் மாநாடாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்பதையும் நான் கேள்விப்பட்டேன். உளுந்தூர்பேட்டையில் விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டிற்காக நடப்பட்ட கொடி கம்பங்கள் திருட்டு. கொடிகளை ஒரே இடத்தில் போட்டுவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. சென்னை மெரினாவில் விமானப்படை சார்பில் 2வது நாளாக சாகச ஒத்திகை. விமானப்படை வீரர்களின் சாகச ஒத்திகையை கண்டுகளித்த மக்கள். இதுபோல விமானத்துடைய எனக்கும் விமானத்துல புழல் சிறையில் விசாரணை கைதிகள்
இன்டர்காம் மூலம் வழக்கறிஞர்களிடம் பேசும் நடைமுறை திரும்ப பெறப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே பெண்ணிடம் பாஜக பிரமுகர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக புகார். பாஜக பிரமுகரை மன்னிப்பு கேட்க வைக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். ஒரு பட்டபலம் தான் நீ உருவியா? இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாருடா இங்க பாருடா இப்படி பாரு. கை காமி காமியா முன்னாடி வேணும். கை காமி நீ கையை காமிக்க முடியாது. இப்ப எல்லாம் இறங்கட்டா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே கிராம சபை கூட்டத்தில் கழிவறை பீங்காக்களை கையில் எடுத்து வந்து நூதன முறையில் போராட்டம். 6 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் கழிவறையை சீரமைத்து தரவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நாளை மறுநாள் காலை 8 மணிக்கு தமிழக வெற்றிக் கழக மாநாட்டிற்கான பூமி பூஜை. கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தகவல். மத்திய அரசிடமிருந்து நிதி வராததால் கல்வித்துறை பணியாளர்கள் 32,500 பேருக்கு ஊதியம் வழங்கப்படவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. மாற்று ஏற்பாடு செய்யும் கடமை மாநில அரசிற்கு இல்லையா எனவும் கேள்வி. புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை ஒட்டி ஆறுகளில் குவிந்த மக்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் கடற்கரையில் குவிந்த மக்கள். கன்னியாகுமரி கடற்கரையிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. மகாலய அமாவாசையை ஒட்டி வட மாநிலங்களில் சிறப்பு வழிபாடு. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மகாலய அமாவாசை சதுரகிரியில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். பக்தர்கள் அதிகாலை முதல் மலையேறி சென்று சுவாமி தரிசனம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு என காரணமாக சென்னை மாநகர போக்குவரத்து ஊழியர்களுக்கு நேற்று ஊதியம் வழங்கப்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு விரைவில் ஊதியம் வழங்கப்படும் என அதிகாரிகள் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 400 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றிற்கு 7,100 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றிற்கு 56,800 ரூபாய்க்கும் விற்பனை. காஞ்சிபுரம் சாம்சங் நிறுவனத்திற்கு எதிராக சாலை மறியலில் ஈடுபட்ட CITU நிர்வாகிகள், தொழிலாளர்கள் 900 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த நடவடிக்கை. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கனிகளின் விலை கணிசமாக உயர்வு. 1 கிலோ பீன்ஸ் 90 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து சரிவு. வினாடிக்கு 8000 கனஅடியாக நீர் வந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 12,470 கனஅடியிலிருந்து 10,831 கனஅடியாக குறைப்பு. பாசனத்திற்காக 15,800 கனஅடி நீர் வெளியேற்றம்.
மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் போக்குவரத்து 2 நாட்களுக்கு பின் மீண்டும் தொடக்கம். உற்சாகத்துடன் பயணம் மேற்கொண்ட சுற்றுலா பயணிகள். கொள்கைகளில் சமரசம் செய்வதற்கு பதிலாக அமைச்சர் பதவியை துறக்க தயாராக இருப்பதாக சிராக் பஸ்வான் அதிரடி அறிவிப்பு. தனது தந்தையை போன்று கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் திட்டவட்டம். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து பாபர் அசாம் மீண்டும் விலகல். பணிச்சுமை அதிகமாக உள்ளதால் விலகுவதாக விளக்கம்.